அத்தியாயம் 29 ஒரே கல்லில் 2 மாங்கா. 9வது நிலவரை தளத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியான போர்கள் நடந்து கொண்டே இருந்தன. நிலவரைக்குள் சூரியனோ அல்லது ஒளி மூலமோ இல்லை. ஆனால் எப்படியோ நிலவன் தனது தலைக்கு மேலே ஒரு பிரகாசமான வானத்தை காண முடிந்தது. இயற்கையாகவே இது நிலவரையை முதலில் உருவாக்கிய இயற்கை கட்டுமானம் அல்லது மாயாஜால உருவாக்கத்துடன் தொடர்புடையது. நிலவரைக்கு வெளியே உள்ள வெளிச்சம் ஒவ்வொரு தளத்திற்கும் கொண்டு வரப்பட்டது. நிலவரைக்கு வெளியே உள்ள சாதாரண சூரிய ஒளியைப் போல தீவிரம் எதுவும் இல்லை. காய்ந்த மரக்கோடுகள் வழியாக நிலவன் அதிக குறிப்பிடத்தக்க சத்தங்களை எழுப்பாமல் ஓடிக்கொண்டே இருந்தான். அவர் சில கப்ளிங்ஸ் குழுவை பார்த்திருந்தார். ஆனால் அவை அவருக்கு தேவையானதை விட மிகப் பெரியதாகவோ அல்லது மிகச் சிறியதாகவோ இருந்தன. இறுதியாக ஒரு அட்வென்சர் குழுவை கொன்று முடித்து எஞ்சியுள்ள பொருட்களை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த 18 கபிலின்ஸ்களை கொண்ட ஒரு குழுவை அவன் கண்டுபிடித்தான். அதே நேரத்தில் குழுவில் இருந்த சிலர் இறந்த உடல்களிலிருந்து சதையை கிழித்து இந்த அட்வென்சர்களின் உடலில் இருந்த சாறு நிறைந்த மற்றும் இரத்த களரி இறைச்சியை கடிக்கத் தொடங்கினர். ஓநாய்களைப் போலல்லாமல் கபிலின்ஸ்கள் தங்கள் நகங்கள் மற்றும் தாடைகளால் வேட்டையாடுவது மட்டுமல்லாமல் அவை மர ஈட்டிகள், கம்புகள், வாள்கள் மற்றும் வில் போன்ற ஆயுதங்களையும் பயன்படுத்தின. பெரும்பாலானவை தங்கள் அந்தரங்க உறுப்புகளை மறைக்கும் ஆடைகளை கூட அணிந்திருந்தன. கப்ளிங்ஸ் அதே எண்ணெய் கொண்ட அனுபவம் வாய்ந்த அட்வென்ச்சர்களின் குழுவால் மட்டுமே அவர்களை நேருக்கு நேர் தாக்க முடியும். நிலவன் பார்த்ததிலிருந்து தரையில் இறந்து கிடந்த அட்வென்ச்சர்களின் குழு அத்தகைய அணிகளில் ஒன்றல்ல. அவர்களிடம் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர்களின் குழு அமைப்பும் வழக்கத்திற்கு மாறானது. அதிகமான உடல் வகுப்பு சேத டீலர் வகுப்பு மக்கள். குழுவில் 2 மந்திரவாதிகள் 1 வில்லாளன் மட்டுமே இருந்தனர். இது வெறும் ஒரு முட்டாள் கும்பல். தங்கள் அற்ப பலத்தால் மான்ஸ்டர்களை வெல்ல முடியும் என்று நினைத்து நிலவரைகளுக்கு வந்த வெறிபிடித்த முட்டாள்கள். இந்த தற்குறிகள் சாகாமல் பணம் சம்பாதிக்க வேறு வழிகள் உள்ளன. உங்களை பாதுகாத்துக் கொள்ள உங்களுக்கு வலிமை இல்லை என்றால் ஏன் இங்கு வர வேண்டும்? நிலவன் தனக்குள் பேசிக்கொண்டான். நிலவன் ஏற்கனவே காட்டில் காட்டு அரக்கர்களையும் மிருகங்களையும் வேட்டையாடப் பழகிவிட்டான். அவனை இருளின் கடவுளால் அனுப்பப்பட்டவன். எனவே இது அவரது முதல் ரோடியோ அல்ல. நிலவன் மரக்கிளைகள் மற்றும் புதர்களுக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டு அமைதியாக கபிலின்ஸ்களின் குழுவை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். அந்த குழு இறந்த அட்வென்ச்சர்களிடமிருந்து கீர்களையும் இறைச்சியையும் எடுத்துக் கொண்டிருந்தது. அவன் ஒரு கடையில் மலிவு விலையில் வாங்கிய தனது சாதாரண வில்லில் ஒரு அம்பை மாட்டினார். அவன் குழுவிலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் இருந்தார். அவரது வில்லின் தாக்குதல் வரம்பில் இருந்தார். 3 பேர் கொண்ட குழுவில் இருந்த கப்ளிங்ஸ்களின் ஒன்றை குறிவைத்து விரைவாக ஒரு அம்பை எய்தேன். அந்த அம்பு கப்ளிங்ஸ் தலையை துளைத்து அந்த இடத்திலேயே அது உடனடியாக இறந்தது. வில்லுக்கான அவரது தற்போதைய ஆயுத தேர்ச்சி மாஸ்டர் தரவரிசையில் 59% மட்டுமே இருந்தது. ஆனால் துல்லியமான தாக்குதல்களைச் செய்ய அது அவனுக்கு இன்னும் போதுமானதாக இருந்தது. கப்ளிங்ஸ் தரையில் விழுந்தவுடன் மீதமுள்ள கப்ளிஷ்களுக்கு எச்சரிக்கையானது. கபிலின்ஸ்கள் அலறி அடித்து தங்கள் கீழ் பணிபுரிபவர்களை எச்சரித்தனர். முழு குழுவும் விரைவாக தங்கள் காவலரை எழுப்பி தாக்கியவர்களை தேடியது. 2வது அம்புக்கான நேரம் இது என்று நிலவன் கூறிவிட்டு குழுவின் நடுவில் மற்றொரு அம்பை எய்தார். முதலாவது அவர்களின் கவனத்தை ஈர்ப்பதும் 2வதுதான் இருக்கும் இடத்தைப் பற்றி அவர்களுக்கு தெரிவிப்பதும் ஆகும். கபிலின்ஸ்கள் வரும் அம்புகளின் திசையை உணர்ந்தவுடன் அவர்கள் தங்கள் கைகளில் அனைத்து ஆயுதங்களுடன் நிலவனின் இருப்பிடத்தை நோக்கிச் சென்றனர். அந்த குழு அவனை பார்க்கும் வரை நிலவன் காத்திருந்துவிட்டு அவன் வந்த திசையில் ஓடத் தொடங்கினான். அடுத்த 20 நிமிடங்களுக்கு கப்ளிங்ஸ்களின் குழு நிலவனின் மரணத்தை மட்டுமே விரும்புவது போல் அவனை பின்தொடர்ந்து ஓடியது. நிலவன் அவ்வப்போது அம்புகளை எய்து அவர்களின் கோபத்தை மேலும் தூண்டும் வகையில் தங்கள் துணை அதிகாரிகள் 2 வரை கொன்றார். இந்த குழுவிலிருந்து பிடிபடாமல் ஓடிவிடுவது நிலவனுக்கு பெரிய விஷயமல்ல. ஏனெனில் நிலவனால் அதிவேகத்தில் ஓட முடியும். அது அவனை எப்போதும் குழுவை விட ஒரு படி மேலே வைத்திருக்கும்.
வேறு எந்த கபிலின்ஸ்களின் குழுவையோ அல்லது வேறு அட்வென்ச்சர் குழுவையோ சந்திக்காமல் அந்த குழு தன்னை பின்தொடர்வதையும் அவன் உறுதி செய்தார். இல்லையெனில் அது அவரது திட்டங்களை தோல்வியடையச் செய்யும். இறுதியாக 20க்கும் மேற்பட்ட கிரவுண்ட்ஹாக் அட்வென்ச்சர் குழு உறுப்பினர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த இடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அவன் அடைந்தபோது அவன் தனது வேகத்தை முழுமையாக அதிகரித்து சைட் ஹாப்பர் திறனை பயன்படுத்தி இந்த கப்ளிங்ஸ்களின் பார்வையில் இருந்து மறைந்தான். கிரவுண்ட்ஹாக் அட்வென்ச்சர் குழுவின் மக்கள் இன்னும் அதே இடத்தில் இருப்பதை நிலவன் கண்டான். அவர்களின் போர் நீண்ட நேரத்திற்கு முன்பே முடிந்துவிட்டது போல் தோன்றியது. இப்போது அவர்கள் தங்கள் படிக மையங்கள், நகங்கள் மற்றும் தோலுக்காக கப்ளிங்ஸ்களை அறுவடை செய்தார்கள். அவர்களில் பலர் வெறுமனே ஓய்வெடுத்தார்கள், சிலர் மட்டுமே கண்காணிப்பில் இருந்தனர். கப்ளிங்ஸ் குழு முற்றிலுமாக அழிக்கப்பட்ட போது அவர்களின் இழப்புகள் மிக குறைவாகவே இருந்தன. நிலவன் விரைவாக தான் கூட்டி வந்த கப்ளிங்ஸ்களின் குழுவிடம் ஓடி மீண்டும் அவர்கள் மீது அம்புகளை எய்து அட்வென்ச்சர் குழுவை நோக்கி ஓடும்போது அவர்களை தன் திசையில் கவர்ந்தார். குழுவிலிருந்து 200 மீட்டர் தூரத்தை அடைந்தவுடன் நிலவன் ஹாப்பரைப் ஸ்பீடை பயன்படுத்தி மீண்டும் அவர்களின் பார்வையில் இருந்து மறைந்தான். அடர்ந்த புதர்களிலிருந்து அவன் மிகவும் சத்தமாக கத்தினார். இங்கு காப்ளின்ஸ்கள் வருகின்றன. எல்லோரும் சண்டையிடத் தயாராகுங்கள். நிலவன் விரைவாக அந்த இடத்தை விட்டு ஓடி மரக்கிளைகளுக்கு இடையில் ஒளிந்து கொண்டான். எதிரி தாக்குதல் என்று அட்வென்ச்சர் குழுவின் சில குழு உறுப்பினர்கள் கூச்சலிட்டனர். அனைவருக்கும் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் அனைவரும் அனுபவம் வாய்ந்தவர்கள். எனவே அவர்கள் விரைவாக ஒரு பதுங்கியிருந்து தாக்குதலுக்கு எதிராக தற்காத்துக் கொள்ள தயாராக ஒரு அமைப்பை உருவாக்கினர். யார் அந்த ஆள் இப்போ சத்தம் போட்டாரு? அந்தக் குரலை நான் முன்னாடி கேட்ட மாதிரியே தோணலு அந்தக் குழுவில் இருந்த ஒருவர் மெதுவாக கேட்டார். ஆனால் அப்போதுதான் கப்ளின்ஸ்களின் குழு இறுதியாக அட்வென்ச்சர்களை நெருங்கி உள்ளுணர்வால் அவர்கள் தற்காப்பு பக்கத்தை தாக்கினர். தொலைவில் ஒரு அடர்ந்த மரக்கிளையில் நின்று நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த நிலவன் நிம்மதி பெருமூச்சு விட்டார். இறுதியாக எல்லா முயற்சிகளும் பலனளிக்கின்றன. தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை நண்பர்களே, இது வெறும் வியாபாரம் என்று நிலவன் மரத்தின் அடிப்பகுதியில் தனது முதுகை தளர்த்தியபடி கூறினார். அதைத் தொடர்ந்து அட்வென்ச்சர்களுக்கு கபிலின்ஸ்களுக்கும் இடையே மற்றொரு கொடூரமான போர் நடந்தது. இந்த கபிலின்ஸ்கள் கொன்று முந்தைய குழுவை விட இது மிகவும் இரத்த வெறி பிடித்ததாக இருந்தது. ஒன்றாக வேலை செய்த அனுபவத்திற்கு நன்றி. அட்வென்ச்சர்கள் இந்த திடீர் தாக்குதலில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டனர். போரின் தொடக்கத்தில் 2 பேர் மட்டுமே உயிரிழந்தனர். ஆனால் காப்ளின்ஸ்கள் இந்த அட்வென்ச்சர்களைப் போல வேறுபட்டவர்கள் அல்ல. அவர்கள் கூட்டமாக வேட்டையாடினர் அண்ட் அவர்களின் மனநிலை ஒரு குழுவாக வேட்டையாடப்பட்டது. அவர்களின் புரிதல் மற்றும் குழுப்பணி எதிர்ப்பை விட மிக அதிகமாக இருந்தது. மேலும் அவர்கள் தங்கள் தாக்குதல்களில் மிகவும் கொடூரமானவர்களாக இருந்தனர். மேலும் பலர் அட்வென்ச்சரர் குழு உறுப்பினர்களை விட வலிமையானவர்களாக இருந்தனர். இரு தரப்பினரும் தங்கள் எதிரிகளை கொல்ல மூர்க்கமாக போராடிக் கொண்டிருந்த போது மண்டை ஓடுகளும் எலும்புகளும் உடைந்து வெட்டப்பட்டு தரையில் இரத்தம் தெரித்தது. இதற்கெல்லாம் காரணமான நிலவன் காலப்போக்கில் இரு தரப்பினரும் சுட்டிக்காட்டிய போரை அண்ட் உத்திகளை படித்துக் கொண்டிருந்தார். போர் தந்திரங்களை பற்றிய அவரது புரிதல் சிறிது சிறிதாக அதிகரித்தது. கிரவுண்ட்ஹாக் அட்வென்ச்சரர் குழு உறுப்பினர்களுக்கு எதிராக போட்டியிட நிலவன் கோப்ளிங்ஸ் குழுவை பயன்படுத்த தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் இருந்தது. முக்கிய காரணம், அவன் குழுவில் சில பேர் மட்டுமே இருந்தனர். அவன் வலிமையானவராக இருந்த போதிலும் ஒமேகா தனது பக்கத்தில் இருந்தாலும் இந்த மக்கள் அனைவரையும் வீழ்த்த முடியாது. ருத்ராவை இங்கே விடுவிப்பதும் நல்ல யோசனையல்ல. இவர்கள் சில முட்டாள்தனமான அரக்கர்கள் அல்ல. ஆனால் திடீர் தாக்குதல்களுக்கு விரைவாக எவ்வாறு தற்காத்துக் கொள்வது மற்றும் சூழ்நிலைக்கு மிக விரைவாக எவ்வாறு தகவமைத்துக் கொள்வது என்பதை அறிந்த அனுபவம் வாய்ந்த மக்களின் குழுவாக இருந்தது. இரண்டாவது காரணம், ஒரு கொலை முயற்சி குறித்து மற்றவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. இந்த மாடியில் ஏராளமான மக்கள் கப்ளின்ஸ்களின் கைகளில் இறந்தனர். எனவே இந்த அரக்கர்களிடம் மற்றொரு குழு விழுந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. விரைவில்
போர் ஒரு இறுதிக்கட்டத்திற்கு வந்தது. இரு தரப்பினரும் 6 முதல் 7 உறுப்பினர்களுடன் வெளியேறினர். தங்கள் சொந்த இரத்தத்திலும் குடலிலும் தரையில் படுத்துக்கொண்டு நித்திய தூக்கத்திற்குச் சென்றனர். இரு தரப்பினரும் தங்களை தற்காத்துக் கொண்டு தாக்குவதற்கான வாய்ப்பை தொடர்ந்து தேடிக்கொண்டிருந்தனர். தான் நின்று கொண்டிருந்த மரத்திலிருந்து இதை கண்ட நிலவன் இறுதியாக தலையிட முடிவு செய்தான். இது இறுதியில் நடக்கும் என்று அவனுக்கு தெரியும். அதனால் அவர் ஆச்சரியப்படவில்லை. ஒமேகா, வெளியே வா, நிலவன் கூறினார். மேலும் டயர் ஓநாய் அவரது நிழலில் இருந்து குதித்தது. நிலவன் தான் வாங்கிய புகை மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை எடுத்துக்கொண்டு அமைதியாக போர்க்களத்தை நெருங்கினான். எல்லோரும் தங்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்ததால் இரு தரப்பினரும் அவரது இருப்பை கவனிக்கவில்லை. வழக்கமான திட்டம்தான். நான் குண்டுகளை வீசியவுடன் மறுபக்கத்திலிருந்து தாக்குதல் செய். நிலவன் கூறியதும் ஒமேகாவும் பதிலுக்கு தலையசைத்தனர். அவர்களின் குழுப்பணி ஏற்கனவே ஒரு நிபுணர் மட்டத்தில் இருந்தது. நிலவன் திருட்டுத்தனத்தை செயல்படுத்தி கண்ணுக்கு தெரியாமல் மாறினார். அவன் அமைதியாக அட்வென்சர் குழுவின் பின்னால் நடந்து சென்று பெரும்பாலான போராளிகள் நேருக்கு நேர் சண்டையில் ஈடுபட்டிருந்த போர்க்களத்தின் இடையே புகை குண்டுகளையும் கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசினார். என்ன ஆச்சு? யாரு அதை செய்தது என்று குழுவில் இருந்து ஒரு பெண் கத்தினான். போர்க்களம் முழுவதும் புகையால் நிரம்பி வழிந்தது. நிலவன் தனது போர் ஆதிக்கம் மற்றும் ரிப்பர் நகங்களை செயல்படுத்தி இரத்த களரியை வேட்டையை தொடங்கினான். இந்த முறை அவன் மக்களையும் அரக்கர்களையும் ஒன்றாக வேட்டையாடினான். அவரது ஈர்ப்பு விசை அழுத்தம் முழு இடத்தையும் நிரப்பியது. அங்கிருந்த அனைவருக்கும் மூச்சு விடுவது கூட கடினமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து நடந்தது ஒருதலைப்பட்ச படுகொலை நடந்தது. நிலவன் அவ்வப்போது சைட் ஹாப்பரைட் ஸ்பீடை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் அவன் தோன்றும் போது ஒரு உடல் தரையில் விழும். அவரது ரிப்பர் நகங்கள் அவர்களின் தலைகளையும் உடலையும் இரண்டாக வெட்டினர். நிலவன் புகை குண்டை அட்வென்ச்சர் பக்கம் வீசினான். அதே நேரத்தில் கண்ணீர் புகை குண்டை கப்ளிங்ஸ் பக்கம் வீசினான். இதனால் இரு எதிரிகள் மீதும் மிகவும் திறம்பட பயன்படுத்தப்பட்டது. இரு தரப்பினரும் ஏற்கனவே அவனை விட பலவீனமாக இருந்தனர். அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்திய பிறகு நிலவன் அண்ட் ஒமேகாவுக்கு அனைத்து எதிரிகளையும் கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. திருப்பிச் சண்டையிட வாய்ப்பில்லாமல் சில நிமிடங்களில் முதுகில் வில்லுடன் ஒரு பேட்டை அணிந்த மனிதனும் இரத்தத்தில் நனைந்த ஒரு பெரிய கருப்பு டயர் ஓநாயும் மட்டுமே போர்க்களத்தில் எஞ்சியிருந்தன. நிலவன் சிரித்தபடியே கூறினான், மக்களுக்கு என்னதான் உயிர் வாழ தேவையானது கிடைச்சாலும் இன்னும் வேணும்னு அலையறாங்க. சரி, இறந்தவர்களை கொள்ளையடிக்க வேண்டிய நேரம் இது.